இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தனே தெரியலன்னு சொன்னாரு. பட் அது கரெக்ட் தான், அவரோட ஃபீல்டு வேற தான். பட் இந்த படத்துல அவர் அழகா வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்ல வந்து இந்த படம் தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அதனால மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பா அதை கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கோ ப்ரொடியூசராக இருக்க இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சிரிப்புக்கு நான் அடிமை சார், சிரிப்புக்கு ரொம்ப அடிமை. எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பில் எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம். நான் புவனேஸ்வர் பக்கத்தில் தான் உட்காருவேன் ஆக்சுவலாக, ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர். ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார். சார் ரொம்ப நன்றி சாஜி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி. கௌரவ் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சௌதா மணி மேம், சவுண்டு மணின்னு வச்சுருக்காங்க உங்களுக்கு, வேற லெவல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது கமலாத்தாத்தில் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அந்த எங்களோட ஹீரோயின் விருதா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வந்து கவிஞர் கருணாகரன், நாங்கள் சொன்ன மாதிரி ஏஐ படத்துலேயே வந்து 2004 நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே இருப்போம். ஆனால் இல்லை, எனக்கு அதான் 17 வயசுலேருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தாரு. பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இன்னும் வந்து அவரை மாதிரி நான் உழைக்கணும். அதாவது இதனால கருணா சாருக்கு நல்ல மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க, இந்த அரங்கமே அதிர மாதிரி கொடுங்க. நன்றி ப்ரோ, உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்குறோம். அருமை சுரேஷ் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது நாங்கள் என்னதான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த பீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வெறுமா கேட்குறத விட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். த சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி, அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த முக்கியமாக வந்து இந்த டைரக்டர் நம்ம கார்த்திக் டைரக்டர் வாங்க. அதாவது இதை சொல்லி ஆகணும், நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து படம் கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும், ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும், அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துருக்காரு ஆக்சுவலாக. அது சேம் டைம் வந்து ஹீரோவாக பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக பண்ணுவாங்க, அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஹீரோவும் பண்ணிட்டு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இந்த ஃபீல்டில். ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த அரங்கம் நல்ல அதிர மாதிரி நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் படம்ன்றது எவ்வளோ கடினமான உழைப்புன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கடந்து வந்திருக்காரு. வருஷங்களோ மாதங்களோ விட்டுடுங்க, இதோட வெற்றி வந்து பெருசாக பேசப்படும் ப்ரோ. இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வெற்றியாக தான் இருக்கும் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முல்லை கோதண்டம் அவருக்கும், கோதை சந்தானம் அவருக்கும் நன்றி. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை ரொம்ப ஆர்டிஸ்ட் ரொம்ப பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் பிளாக் பாண்டி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அவரும் ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி எக்ஸலன்ட் கம்போசர் அவர் ஆக்சுவலாக. அவருக்கும் பலத்தை கரகோஷம் கொடுங்க நேரத்தில். அண்ட் ஆதவன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஆதவன் பிரதர்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆக்சுவலாக. மிமிக்ரியும் நல்லா பண்ணுவார், ஆர்டிஸ்டும் சூப்பராக பண்ணுவார், அது சேம் பாட்டும் சூப்பராக பாடுவார். அதே நல்ல பலத்தை கரகோஷம் பண்ணாங்க ஆதவன் பிரதருக்கு. எங்கள் இமான் அனாச்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினே, ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் பேசுறது. அப்புறம் வந்து இந்த டீமுக்கு நான் வந்து உள்ளே எப்படி வந்தேன்னா, ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் மீனா. அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக் ஒரு படம் பண்ண போகிறாங்க, நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த டீம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா, அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அந்த ஐ திங்க் இந்த படத்தோட ராணா வந்து கோ டைரக்டர் தான், அவர் இந்த படத்தை வில்லன் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அந்த நேரத்தில் மீடியாவுக்கும்
ப்ரெஸ் எல்லாருக்கும், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை நல்லா நீங்கள் எழுதுகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அந்த படம் நல்லா பெஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ முக்கியமாக இது முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள். ஆமாம், இன்னைக்கு 75 அப்பாவுக்கு வயசாகுது. இன்னைக்கு முதல் அவர் பாட்டு போட்டது வந்து ஐ திங்க் அவர் மிகப்பெரிய கிஃப்டாக இந்த படம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் பொறுப்பல்ல, அப்பா சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அந்த சேம் டைம் இந்த படத்தில் வந்து கிரேட் சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இன்னைக்கு போடல, அது வந்து கிளைமேக்ஸ் ஆனதுனால கொஞ்சம் அதில் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் என் தம்பி ஜெய் ஹீரோ அவர்கள் பாடியிருக்காங்க, அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அந்த சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எல்லா பாடலுக்கும் கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட வந்திருக்கேன் என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் அயாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பிஆர்ஓ நிக்கில் சாருக்கு, அவங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.